ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தளபதி விஜயோட அரசியலை குறித்து ரொம்ப சர்ச்சையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் பேசியிருக்காங்க. ஸோ நிறைய விஜய் ரசிகர்கள் இப்போ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ தளபதி விஜய் அவரோட தமிழ் சினிமாவோட வாழ்க்கையிலேருந்து அஃபீஷியலாக விலக போகிறாங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் அவரோட கடைசி திரைப்படம். அதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரோட கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றனால அவர் ரொம்ப ஈடுபாடாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ விஜயோட அரசியல் குறித்து நிறைய பேர் அவங்களோட கருத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பிரகாஷ் ராஜ் தளபதி விஜயோட அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதாவது தளபதி விஜயோட தந்தை ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பிரபலமான இயக்குனர். ஸோ அவர் அவரோட மகனை பெரிய ஸ்டார் ஆக்கணும் அப்படின்றதுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் இயக்கியிருக்காரு. ஸோ விஜய் அரசியலுக்கு ரொம்ப புதுசு. அவருக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் அரசியல் நிறையவே பேசுனதில்லை. அதுக்கப்புறம் அவர் அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேமஸ் அவர் ஒரு பிரபலமாக இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் அரசியல் வந்திருக்காரு. ஸோ அதே போல் தான் பவன் கல்யாணமும். ஸோ விஜய்க்கோ பவன் கல்யாணுக்கும் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து ஒரு தெளிவான பார்வையே இல்லை. ஸோ ஒரு புரிதலும் இல்லை. பவன் அவரோட கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இருக்குது. ஆனால் அவர் அவரோட நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்ததே இல்லை. அதே போல் தான் விஜயிடமும் அரசியல் குறித்து எந்த ஒரு தெளிவான பார்வையும் இல்லை. ஸோ விஜயோ அல்லது பவன் கல்யாணோ தேர்தலில் ஒரு சில இடங்களை பெறலாமே தவிர அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட என்ன கேப்பபிலிட்டி நிரூபிக்க வேண்டும். ஸோ தளபதி விஜய் பேசுகிற ஒரு வசனங்களுமே எனக்கு படத்தில் இருக்க டயலாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இவரை நம்பி தமிழ்நாட்டை கொடுப்பீங்களா அப்படின்றது ரொம்ப சர்ச்சையாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தளபதி விஜய் ஃபேன்ஸ் பற்றி